Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். V1 V2 V9 be the column vector of a non-zero 9 by 9 real matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த Aங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு non-zero 9 by 9 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த Aங்கிற மேட்ரிக்ஸோடைய காலம் என்னதான் V1 V2 V9. ஓகே, ஸோ இது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, let A1 A2 A9 be a real number, not all 0 be such that summation I equal to 1 to 9 AI VI will be 0. That is the linear combination of the VI's A1 V1 plus A2 V2 plus plus A9 V9 will be 0. Okay, also not all AI's are 0 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? This implies V1 V2 V9 will be linearly dependent. Okay, so this will be linearly dependent. So நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா AX equal to summation I equal to 1 to 9 VI இந்த system of linear equationக்கு solution எப்படி இருக்கும்? No solution, unique solution, infinitely many solution, more than one solution ஆங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நோ சொல்யூஷன் வரலாம், யூனிக் சொல்யூஷன் வரலாம், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கலாம், பட் ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எப்பயுமே இருக்காது. ஓகே, ஸோ எடுத்தோடனே ஆப்ஷன் சியை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸை எடுத்துட்டு அதில் இருந்துட்டு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், V1 அப்படிங்கிறத வந்து E1 எடுத்துக்கிறேன், தட் இஸ் 1, மற்ற எல்லா என்ட்ரியுமே 0. V2 அப்படிங்கிறது E2, ஸோ செகண்ட் என்ட்ரி மட்டும் 1, மற்ற எல்லாமே 0. V7 அப்படிங்கிறது 7th என்ட்ரி மட்டும் 1, 8th என்ட்ரி 9th என்ட்ரி 0. V8 அப்படிங்கிறது 8th என்ட்ரி மட்டும் 1, 9th என்ட்ரி 0. V9ஐயும் நான் இதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் தான் வேணும், அதனால நான் ஒரே ஒரு வெக்டார் மட்டும் சேமாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த என்டையர் V1 V2 V9 எல்லாமே வந்து லீனியர்லி டிபெண்டண்ட்டாக மாறிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 1 0. ஸோ இப்படி தான் என்னோட ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கும். கிரேட். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 8. ஓகே, இட்ஸ் கிளியர். ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னது? 8. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிங்கிற மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ண போறேன். பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? சம்மேஷன் I equal to 1 to 9 VI. ஸோ இது எல்லாத்தையும் V1 V2 V9 எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 1 8th என்ட்ரி மட்டும் 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ 8th என்ட்ரி மட்டும் 2ன்னு வரும், மற்ற எல்லாமே வந்து 1ஆக இருக்கும், லாஸ்ட் என்ட்ரி 0வாக இருக்கும். கிரேட். ஸோ இப்போ ஏ ஆகுமெண்டட் பி மேட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 1 0 augmented 1 1 2 0. ஓகே, ஸோ இப்படி தான் என்னோட ஏ ஆகுமெண்டட் பி மேட்ரிக்ஸ் இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் பி மேட்ரிக்ஸோடைய வேல்யூ என்னதுன்னா அதுவும் 8 தான். ஏன்னா ஆல்ரெடி இது ரோ எக்லான் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ டயகனல்லாம் 1 1 1 1 அப்படின்னு இருக்குது. ஸோ லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0வாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இந்த ரோ எக்லான் ஃபார்ம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் 8 தான். சின்ஸ் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நோ சொல்யூஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ரிமெம்பர், நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறதுனால ஆப்ஷன்ஸை எலிமினேட் மட்டும் தான் பண்ண முடியும், கிடைக்கிற ஆன்சரை வச்சுட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் அதனால் எலிமினேட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரேட். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் 8 இருக்கு, பட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 9. 9ங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, 9ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஆர் 9ங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா காலம் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். காலம் ஆஃப் ஏ ஆர் number of variables, both are same. Okay, so rank of A rank of A augmented B equal to number of variables இருந்துச்சுன்னா unique solution னு சொல்லலாம். பட் இங்க equal to இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா unique solution இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி unique solution கிடையாது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் டி. ஸோ infinitely many solution is the right answer. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.